ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் எந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இனிஷியல் டைமில் ட்ரேடிங்கை பற்றி நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருப்போம். அப்போ சொல்லும்போது இன்ட்ராடே அப்படின்னா நீங்கள் அன்னைக்கே ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் அதில் ஹிடனான நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக 10 விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். 100 டேஸில் இன்றைக்கி நம்ம 4வது நாளாக கிராஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேடிங். இன்றைக்கி இருக்கிற வர்த்தகத்தில் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. சரிங்களா? லாங் டேர்ம் அப்படின்னா நீங்கள் கம்பெனி இருக்கும் நாள் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். அதனால தான் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இருக்கும். ஒரே நாட்களுக்குள் பை செல் முடிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ட்ராடே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ட்ரேடை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு கட்டாயமாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் நீங்கள் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணணும். ஆனால் லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே 1 இயருக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே அது லாங் டேர்ம் தான் அப்படின்னு கன்சிடர் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே எப்படி ப்ராஃபிட் இருக்கும், எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, சின்ன சின்ன மூமெண்ட்டை நீங்கள் நிறையா ட்ரேடு எடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் சின்ன சின்ன மூமெண்ட்டில் ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு ஷேரோட விலை 100 ரூபா இருக்குன்னு வைங்களேன். 100லேருந்து 102 ரூபா ட்ராவல் ஆகுன்னு சொன்னால் 100 ரூபாவில் வாங்கி 102 ரூபாவில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் விற்றுடலாம். இமீடியட்டாக என்ன வந்துடும், உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். சரிங்களா? இது இன்ட்ராடேக்குரியது. லாங் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி க்ரோவாக கம்பெனி அந்த இயரில் சரிங்களா ப்ராஃபிட் மேக் பண்ணும். அதனுடைய வெல்த்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்ட்ராடேயில் மார்க்கெட் வாலட்டிலிட்டி, அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்ட்ராடே தான் பெருவளவு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் அதில் நல்லாவே அதிகமாகவே இருக்கும். டெலிவரியை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டில் குறைவான ஆட்கள் தான். சரிங்களா? அதாவது லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அனுபவசாலிகள். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் ஒர்க்கில் போயிட்டு இருக்கிறீங்க, என்னால் டெய்லி ட்ரேடில் உட்கார முடியாது, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிவரியை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட், 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அல்லது லாஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்ட்ராடே பொறுத்த மட்டும் அக்யூரஸியை நோக்கி தான் நீங்கள் போகணும். லாஸ் ஏன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 10 ட்ரேட் தொடர்ந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரேட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெதாஜிக்காக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் லாஸ் வந்தாலும் சின்ன லெவலில் இருக்கும். ஸ்டாப் லாஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 100 ரூபாயில் வாங்குறீங்க, 102 போகும்னு நினைக்கிறீங்க, ஆனால் 98க்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது 98 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், செல் ஆயிரும். சரிங்களா? இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னா காம்பவுண்டிங். சரிங்களா? நல்ல லெவலில் ரிட்டர்ன் இருக்கும். இன்ட்ராடேயில் சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் அன்னன்னைக்கு. பட் லாங் டேர்மில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல விதத்தில் ஒரு ப்ராஃபிட்டை உங்களால் மேக் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப 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 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது நிறையா பேருக்கு தெரியாது. அதாவது இன்ட்ராடே அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கல் அனலைசிஸ். அதாவது நீங்கள் சார்ட்டை மட்டும்தான் கவனிக்கணும், வேறு எதுவுமே தேவை இருக்காது. சரிங்களா? அந்த சார்ட் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் இப்படிலாம் சொல்லி நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலும் இப்போ அந்த சார்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபண்டமெண்டல் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணணும். அதாவது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் 2005 2000 அந்த டைமில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கூகுளை விட அன்றைக்கி யாகு தான் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி அன்றைக்கி நோக்கியா 1100 அந்த மொபைல்லாம் பயங்கரமான பீக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த கம்பெனி என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரில. சரிங்களா? ஃப்யூச்சரை பேஸ் பண்ண இன்றைக்கி நம்ம ஐடின்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் இங்கே பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? அப்போது ஃப்யூச்சரில் நம்மளோட எந்த செக்டார்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஃபண்டமெண்டலை பொறுத்த மட்டும் மனிதனுக்கு மெடிசின் கண்டிப்பாக தேவை இருக்குது. ஹாஸ்பிட்டல் மெடிசன் அந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் கட்டாயமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படினாலும் மனிதகுல வாழ்வு இருக்க வரைக்கும் எல்லோரும் மேக்ஸிமம் கடன் வச்சுட்டே தான் இருப்பாங்க. அப்போ பேங்கிங் செக்டர், ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே நல்ல க்ரோவில் தான் இருக்கும். ஏன்னா ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்கிங்கே 10,000 கோடி வெளியில் லோனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது பெரிய பெரிய பேங்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சம் கோடி வெளியில் கொடுத்துருப்பாங்க. அப்போ பேங்க்கெல்லாம் அந்தளவுக்கு சரியாது. ஸோ இண்டஸ்ட்ரி செக்டார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே போல் இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு அதிக டைம் தேவை, அட்டென்ஷன் தேவை. நீங்கள் சிஸ்டத்திலே இருக்கணும், எங்கேயுமே போக முடியாது. சரிங்களா? பட் இங்கே அப்படி கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா எப்போமாச்சும் ஒரு நாள், வாரத்துக்கு ஒன்ஸ் டுவைஸ் நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு மானிட்டர் பண்ணாலே போதுமானது தான். இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் இங்கே டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், அதாவது என்ன அப்படின்னா ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது ப்ரோக்கரேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து ட்ரேடிங், அதாவது டெய்லி பண்ணுறீங்கல்ல, அதாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. நான் ப்ரீவியஸாக டிமேட் அக்கௌண்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியும், ட்ரேடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதிக டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ட்ரேட் நிறைய எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதில் சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? ப்ரோக்கரேஜை பொறுத்த மட்டும் சொல்கிறேன். ஜீரோத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு சார்ஜஸே கிடையாது. இப்போது அது ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பட் டாக்ஸேஷன் எல்லாமே வேறு. சரிங்களா? அதே மாதிரி இன்ட்ராடேக்கு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது முழு குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா? லாங் டேர்மை பொறுத்த மட்டும் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலத்தில் நிறைய பேர், நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் இவங்களே உங்களுக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கூகுளில் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே போதும், வந்துடும். சரிங்களா? அப்புறம் இந்த மார்ஜின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9வது பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமானது. இன்ட்ராடேயில் க்யூரியாசிட்டியே ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்றுடுறீங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஷேரை செல் பண்ணியும் பை பண்ணலாம். இப்போ 100 ரூபாலேருந்து ஒரு ஷேர் கீழே இறங்கும் அப்படின்னா 100 ரூபாயில் செல் பண்ணி, சரிங்களா, 90 ரூபாயில் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகும். கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும், பட் ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? அதில் தான் இந்த மார்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இது அதுக்கு அடுத்த கேட்டகரி. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 20x அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து 5x அப்படின்னு சொல்லுவாங்க. 1 லட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் 5 லட்சத்துக்கு ட்ரேட் பண்ண முடியும் இன்ட்ராடேயில். இந்த ப்ராஃபிட் ரேஷியோலாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இன்னொரு ஐடியாவும் நமக்கு தோணும், நான் ஒரே நாளில் 5 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன் என்ன ஆகும் அப்படின்னா, முதய மாதிரி கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் இப்போ ஒரு ஷேர் வந்து 10% மேலே மேஜராக கீழே விழாது. சரிங்களா? அப்போது நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சு 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கிங்கன்னா அந்த ஸ்டாக் 10% கீழே விழாது. மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணால் போகலாம். சரிங்களா? அதனால் அவங்க எல்லாமே ரிஸ்கெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த லிவரேஜ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் லாங் டேர்மை பொறுத்த மட்டும் ஒரு ஷேர் 200 ரூபாய்னா நீங்கள் 200 ரூபாய் கொடுத்து தான் வாங்கி வைக்கணும். இதில் உங்களுக்கு அந்த மாதிரியான மார்ஜினில் லிவரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அப்புறம் 10வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ட்ரேடிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய டூல்ஸ், சஜஷன், நிறைய பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜென்ரலாகவே என்னாலே ஒரு 10 ஸ்டாக் உங்களுக்கு கொடுக்க முடியும். பட் நான் ட்ரேடிங்கில் தான் எக்ஸ்பர்ட்டு. சரிங்களா? பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நான் எந்த விதமான எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். ஆனால் ட்ரேடிங் சம்மந்தமாக ஈக்விட்டி அப்புறம் ஆப்ஷன் இது ரிலேட்டடாக நான் எக்ஸாமே கிளியர் பண்ணியிருக்கேன். NISM சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். சரிங்களா? அப்போது ட்ரேடு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடுக்கு கொஞ்சம் முக்கியம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. வர எல்லாருமே வந்தோடனே பணம் போட்டு ட்ரேட் பண்ணாமல் ஒரு 6லேருந்து சரிங்களா ஒரு 8 மாதம் என்ன பண்ணுங்கன்னா, நிறைய டம்மி அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கிளியரான வியூ வரும். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடராக மாறலாம். சரிங்களா? ஆனால் லாங் டேர்ம் பிகினருக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இருப்பினும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை மீன் பண்ணி உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் மேக் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.